அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனின் திருப்பெயரால் எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அவனது சலாமும் சாந்தியும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்த சத்திய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் மீதும் இந்த நேரலையில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அகில இந்திய இயக்கம் இந்த இயக்கத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து இந்த மண்ணில் கடந்த 77 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறோம், நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தீமைகளுக்கு எதிராகவும் நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு லட்சியத்தின் பால் நாம் ஜமாத்தே இஸ்லாமி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டுடைய சூழ்நிலைகளை கருதி நாட்டுடைய இளைய தலைமுறையினுடைய மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு அகில இந்திய பரப்புரையை ஜமாத்தே இஸ்லாமியின் மகளிர் அணி சார்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதோடைய ஒரு நிகழ்வாக தான் இன்று பல்வேறு ஆளுமைகளை நாம் நேர்காணல் செய்து இந்த ஒழுக்கமே சுதந்திரம் எப்படிப்பட்ட இந்த ஒழுக்கத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டும், இளைய சமுதாயத்தை ஒழுக்கத்தின் பால் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டாக்டர் சித்தில் அரிஃபா அவர்களை நேர்காணல் செய்வதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறீர்கள். டாக்டரேட் முடிச்சிருக்கிறீங்க, எம்ஏ எம்ஃபில் டாக்டரேட் இன் அரபிக்ல நீங்க முடிச்சிருக்கிறீங்க. கடந்த 30 வருடங்களாக தாயியாக ஒரு அழைப்பாளராக இந்த இதுல பூமியில பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஆலிமா கோர்சஸ் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. முஸ்லிம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சிலுடைய சென்னையுடைய ட்ரஸ்டியாவும் இருக்கிறீங்க. இன்னும் ஐடியல் முஸ்லிமா ஆன்லைன் அகாடமி ஃபார் கேர்ள்ஸ் இன் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் உடைய பிரின்சிபலாவும் நீங்க இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் பேராசிரியர் பெருமானார் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறீங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நீங்க ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு ஆசிரியராக, நீங்க பல்வேறு பணிகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு அழைப்பாளரா இந்த மண்ணில. இப்போ ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல பல்வேறு நிகழ்வுகள் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நீங்க அறிந்த விஷயங்கள் தான் ஜமாத்தே இஸ்லாமிய பத்தி எல்லாமே. அப்ப இந்த தீமைக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய இந்த காணொலிக்காக உங்களை சந்திக்கிறதுல மிக பெரும் முயற்சி எடுக்கிறோம். சில விஷயங்கள் உங்களுடைய இதுல இருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத விரும்புறோம். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேம்பெயின்ல நானும் ஒரு பார்ட்டிசிபேட்டா என்ன இணைச்சிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நம்ம சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பணியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நல்லது ஏவி தீமையை தடுக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய பெரிய, அதுக்குதான் ஒரு சிறந்த சமுதாயமா அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறான். சோ அதன் மூலமா இது ஒரு வாய்ப்பா நானும் கருதிக்கிறேன். நம்ம மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உலக மக்கள் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது. ஏன்னா நம்மதான் முன்னுதாரணமான ஒரு சமுதாயம். சோ நம்மளை விட அதிகமா அதை யாரும் சொல்ல போறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இந்த நேர்காணலுக்காக சில கேள்வி பதில்களை உங்ககிட்ட இருந்து பதில்களை எதிர்பார்க்கிறோம். இப்போ முதல் கேள்வி என்னன்னா, ஒழுக்கம் பேணுதல்ன்றது மனிதர்களுக்கு நிச்சயமா கண்டிப்பா அவசியம் தானா? கண்டிப்பா. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில உள்ள வித்தியாசமே ஒழுக்கம்தான். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே கிடையாது. அது ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற வரைமுறை மனிதனுக்கு இருந்தா மட்டும்தான் அவனும் அவனுடைய குடும்பமும் அவனை சார்ந்த சமூகமும் சிறப்பா இயங்கிட்டு வர முடியும். இன்னைக்கு அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு வீணாப்பன ஒரு வாழ்க்கைய மேலை நாடுகள்ல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் ரெகுலேட் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய. ஒரு நல்ல கண்டிப்பா அதுல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது. அந்த சமயத்துல வேணா அது ஒரு நீர்க்குமிழி மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். என்னது சுதந்திரம், அது ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது என்னுடைய ஃப்ரீடம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா ஒழுக்கம் தான் சுதந்திரம்னு நம்ம பேச வந்திருக்கோம். அதனால ஒழுக்கமுள்ள வாழ்வு தான் கண்டிப்பா சிறப்பான ஒரு வாழ்வா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க தனி மனித சுதந்திரம்ன்றாங்க இல்லையா, அந்த தனி மனித சுதந்திரத்துக்கு ஏதாவது எல்லை இருக்குதா? தனி மனித சுதந்திரத்துக்கு நிச்சயமா எல்லை இருக்கு. எல்லா சுதந்திரத்துக்கும் எல்லை இருக்கு. எல்லை இல்லாத சுதந்திரம் கண்டிப்பா அது சுதந்திரமாவே இருக்க முடியாது. அது ஒரு என்ன சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது பெரிய சமூகத்திற்கு ஒரு பெரிய கேட்லதான் முடியும். ஒரு தனி மனிதன் சொன்னா அவனுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு வரைமுறை இருக்கு, அவனுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு வரைமுறை இருக்கணும். ஏன் இந்த உலகத்துல இயங்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இறைவன் வச்சிருக்கான். இறைவன் சொன்னாலும் சரி, நீங்க சொல்ற இயற்கைன்னு சொன்னாலும் சரி. குரான்ல அல்லாஹ் சொல்றான், குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதனுடைய வட்ட வரையில் சுற்றி கொண்டிருக்கிறது. கோள்களை பத்தி சொல்றான். அப்ப அந்த கோள் இங்கிட்டும் அங்கிட்டும் கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னு வைங்களேன்,
என்ன ஆயிடும், உலகமே பிளாஸ்ட் ஆயிடும். உடல்ல உள்ள உறுப்புகளே எடுத்துக்குங்க, ஒரு வினாடிக்கு இவ்வளவு தூரம் தான் துடிக்கணும். இதயம் கூடவா துடிச்சாலும் உடலுக்கு கேடு, குறைவா துடிச்சாலும் கேடு. அப்ப ஹை பிரஷர், லோ பிரஷர், இப்படி எவ்வளவு சொல்லிட்டு போலாம். சோ எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு லிமிடேஷனுக்குள்ள இருந்தா மட்டும்தான். அது மாதிரிதான் சுதந்திரம். அது ஒரு லிமிடேஷனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய சுதந்திரமா இருக்க முடியும். நல்ல உதாரணங்களோட அழகா சொன்னீங்க. இப்போ அடுத்து ஒழுக்க வரையறைகள் தனி மனித சுதந்திரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இப்படி ஒழுக்க வரையறைகள் இருக்கணும்ன்றோம், அது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குமா? பாதிக்காது. தனி மனித சுதந்திரங்கிறது அதுதான் இப்ப சொன்னேன் நானு. தனி மனித சுதந்திரங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னா அது ஒழுக்க வரையறை என்ற ஒரு கட்டுப்பாடு தான். அந்த கட்டுப்பாடு இருக்கும்போதுதான் கரெக்டா எப்படி இந்த சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியும். இப்ப குழந்தை இருக்கு, குழந்தை சுதந்திரம் கொடுக்கறோங்கிறதுக்காக மாடிப்படியில குழந்தைய ஏறி இறங்க விட மாட்டோம். அப்போ கீழே விழுந்துரும். அப்போ அது போல பாம்பு பிடிக்கிறது, அது பிடிக்கிறது எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளதான் ஒரு தாய் வச்சிருப்பாங்க. இது வளர்ந்தாலும் சரி, இது அப்படிதான். ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நமக்குள்ள. ஒண்ணு நாமளே நமக்கு கண்ட்ரோல் போட்டுக்கணும், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் போடணும், அல்லது சமுதாயம் போடுற கண்ட்ரோல்களை நம்ம எடுத்துக்கணும். இங்க நம்மளை பொறுத்தவரை நம்ம மார்க்கம் இஸ்லாம் ஒரு கண்ட்ரோல போட்டிருக்கு. அந்த கண்ட்ரோலுக்குள்ள அல்லாஹ் ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், தூதர் எதை விட்டு உங்களை தடுத்தாங்களோ அதை விட்டு நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். சோ இதுதான் நமக்கான ஒரு கட்டுப்பாடு. எதை மார்க்க சொல்லுதோ, ஹராமும் தெளிவா இருக்கு, கூடுங்கிறது தெளிவா இருக்கு, கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு. சோ இதை நம்ம பேணி நடந்தாலே நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இந்த கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் ஒரு நாளும் தனி மனித சுதந்திரத்தை அது பாதிக்காது. ஏன்னா அல்லாஹ் நான் என்ன சொல்ல, ஹதைனாகும் நஜ்தைன், 2 பாதையும் நான் கொடுத்துட்டேன்னு சொல்றான். இம்மா ஷாக்கிரன் இம்மா கஃபூரா, நன்றியுடையவனா இருப்பானா நன்றி கெட்டவனா இருப்பானாங்கிறது உங்க கையிலதான் இருக்குன்றான். இப்ப சுதந்திரத்தை கொடுத்து இதுதான் கரெக்டான வழின்னு சொல்லி தந்துடுறான். அவ்வளவுதான் காட்ட முடியும். இதுக்கு மேல உன்னுடைய இஷ்டம், நீ நல்ல வழிக்கு போவியோ அல்லது வேற வழிக்கு போவியோ, அவ்வளவுதான். அது நமக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கான், பகுத்தறியக்கூடிய அறிவு. நல்லது எது கெட்டது எதுங்கிற பகுத்தறியக்கூடிய அந்த அறிவை கொடுத்திருக்கா. அதை வச்சு பயன்படுத்தி அந்த சுதந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு சமூகத்துக்கு நம்ம பலன் உள்ளதாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத பாத்துக்கணும். ஒழுக்கம்னாவே என்ன பாக்குறாங்கன்னா ஆடையில தான் பாக்குறாங்க. அப்ப ஒழுக்கம்ன்றது ஆடை கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பா கிடையாது. அது தமிழை நம்ம புரிஞ்சு கொண்டதுடைய ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். நம்ம இப்ப இங்கிலீஷ்ல சொல்ல போனா டிசிப்ளின் சொல்றோம். அதுக்கு டிசிப்ளின் சொன்னா அது ஆடை மட்டும் குறிக்கிறதா நம்ம கருத மாட்டோம். ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது அதுக்கு டிசிப்ளின் தான் சொல்றோம். அரபில சொல்றோம்னா ஆதாப் அப்படிம்பாங்க. ஆதாபுங்கிற நீங்க வார்த்தையை பார்க்க போனோம்னா உண்ணக்கூடிய ஒழுங்குகள், உறங்கக்கூடிய ஒழுங்குகள், இது எல்லாமே அந்த ஆதாபுங்கிற வார்த்தை தான். அப்ப அது ஆடை மட்டும் குறிக்காது, எல்லா சமூக சீர்கேடுகளையும் குறிக்கும். எல்லாமே இருக்கு, நியாயம் இருக்கு, நீதி இருக்கு, நீதி தவறுறது, நியாயம் இல்லது, லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி சமூகத்தை பாதிக்கக்கூடிய காரணங்களா இருக்கலாம். மது, போதை, இந்த மாதிரி சீர்கேடுகளா இருக்கலாம். நீங்க சொல்ற அந்த ஆடை குறைப்புகள்னால ஏற்படக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகள், முறைசாரா உறவுகள், ஏன்னா அப்புறம் இந்த வட்டி, பொருளாதார குற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, வட்டி, அப்புறம் குற்றவியல் சட்டங்கள், திருட்டு, கொலை, கொள்ளை, இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். எதெல்லாம் இந்த சமூகம் தீமை என்று நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே ஒழுக்க குறைபாடுகள் தான். மது, போதை, அது மாதிரி எல்லா பழக்கம் கண்டிப்பா அதுவுமே ஒழுக்க குறைபாடு, ஒழுக்கத்தோட அந்த ஒழுக்க சீரழிவோட ஊற்று. ஆமா, கண்டிப்பா மதுவும் போதையும் தடுக்கப்பட்டது அப்படின்னு குரான் சொல்லி, இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். சூதாட்டத்தையும் சேர்த்து சொல்றான்ல, அதை நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி பத்தி பேசியே ஆகணும். அதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்ப வந்துட்டோம். ஒரு காலத்துல மதுவெல்லாம் குடிக்கிறதுனா ஒழிச்சிட்டு போவாங்க. இப்ப நம்ம சிட்டில இருக்கும்போது நம்ம பாக்குறோம், இப்ப மால்லயே திறந்துட்டாங்க மதுக்கடைகள்லாம். பசங்க மட்டும் வாங்கிட்டு போலங்க, கேர்ள்ஸ் வாங்குறாங்க. பாக்குறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பத்திரிகையில எல்லாம் பார்த்தோம், கேள்விப்பட்டோம், இப்படியும் நடக்குமான்னு. நேர்ல பார்க்கும்போது அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்க அவ்வளவு நாகரீகமா இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் குடிச்சிட்டு இப்ப என்ன சமூகத்துல ஆயிட்டுனா, குடிக்கிறது தப்பு இல்ல, இது ஒரு சோசியல் இது பழக்க வழக்கம், சோசியல் ட்ரிங்க், இதெல்லாம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம் அப்படிதான் முதல்ல கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். அந்த கொஞ்சமும் கூட தடுக்கப்படுது. ஏன்னா அது அப்ப தண்ணிலேயே மறந்துடுறான் குடிக்கும்போது. இன்னைக்கு பாக்குறோம், தமிழ்நாட்டுல டிசம்பர் மாசம் வந்தா ஒரு தண்ணி, மத்த எல்லா மாசம் வேற தண்ணி. எப்பவுமே இந்த 2 தண்ணிலயும் தான் இந்த தமிழ்நாடு தத்தளிச்சுட்டு இருக்கு.
சோ இந்த தண்ணி படுற பாடு பார்த்த கள்ளச்சார சாவுகள் எல்லாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் போய் கேளுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுலயும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள், அந்த பொருளாதார சிரமங்கள், குடிச்சிட்டு வந்து கணவர் வீட்டுல அடிக்கிற அடி, இதை பத்தியே 1 மணி நேரம் பேசலாங்க. அவ்வளவுக்கு கொதிக்குது நமக்கு. ஏன் நம்ம மார்க்க இந்த அளவுக்கு தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மக்கள் கிட்ட அது எப்படி ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்கப்படுது. இன்னைக்கு பெண்களே கூட குடிச்சா பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம்னா சோசியல் ஊடகத்துல இந்த ரியாலிட்டி ஷோஸ் பாத்தீங்களா, அதுல பாக்குறோம். நேத்து கூட நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், நானே ஊத்தி கொடுப்பேன் அப்படின்றாங்க மனைவி. அப்ப என்ன எங்க போயிட்டு இருக்கு இந்த நாடு, எங்க போயிட்டு இருக்குது இந்த சமூகம்? கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். ஒட்டு மொத்தமா அந்த போதை அத்தனை குடும்பத்தை நாசமாக்குது, தனி மனிதன் நாசமாக்குது. கடைசியில அவளுடைய சராசரி வாழ்வே குறைஞ்சு போகுது. அந்த கல்லீரல் ஈரெல்லாம் கெட்டு போய் அவன் கடைசியில சிரமப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலைன்னா பாக்குறோம். கடைசியில பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. மனைவிக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்துல இருக்கிறத விட இல்லாம போறதே நல்லது அப்படிங்கிற மாதிரியே தோண ஆரம்பிச்சிடும் மனைவிக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. போதை ஒரு பக்கம் சீரழிக்குதுன்னா, இப்ப சோசியல்ன்ற பேர்ல இப்ப நிறைய போதை போது இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும், கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும். குறி வைக்கிறது முழுக்க முழுக்க இளைஞர்களை, அதுலயும் மாணவர்களை. இப்ப நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல, ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பார்லர்ல அதிகமான கூட்டம். என்னன்னு பார்த்தாக்கா கஞ்சா அது இது வித்துட்டு இருக்காங்க. இப்போ முஸ்லிம்கள் ஊர்கள்ல கூட இது அப்படியே திட்டமிட்டு பரப்பி பிள்ளைகள் எல்லாம் சுத்தமா எந்த பிள்ளைக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் மோசமா அதுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சோ நாம அதை ஒரு கண்டிப்பா ஒரு சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு முன்னெடுக்கக்கூடிய பணி முக்கியமா. ஆண் பெண் நட்பு அந்த கலப்புன்றது எந்த விதத்துல ஒழுக்க வரையறையே இல்லாததுதானா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு எந்த ஒரு வரையறையும் இல்லையா? கண்டிப்பா ஒரு வரையறை இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் எந்த லிமிட்டோட பழகணும் அப்படிங்கிறதுங்கிற வரையறைய கரெக்டா இப்ப சுதந்திரங்கிற பேர்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர கலாச்சாரம், கோ எஜுகேஷன் கலாச்சாரம், இதெல்லாம் இப்ப கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆயிட்டு. அதுல பாய் ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, பெற்றோர்களை அதை அனுமதிக்கிறாங்க, நைட் ஸ்டடி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். எங்க பார்த்தாலும் ராத்திரி 12 மணிக்கு ஒரு பையன் பின்னாடி ஒரு பொண்ணு போற நிகழ்வை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுடைய ட்ரெஸ் கோடும் சரி இருக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம பேச்சுலர்ஸ் இருக்கிற வீட்டுல சாட்டர்டே சண்டே ஆயிட்டா, நம்ம வாடகைக்கு எத்தாப்புல எல்லாம் குடியிருக்கிற வீடுகள்லாம் பாக்குறோம். சாட்டர்டே சண்டே ஆயிட்டா பசங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றாங்க, கண் முன்னாடியே நடக்குது இந்த மாதிரி. அதே போல ஒதுக்குப்புற பகுதிகள்ல போய் பிள்ளைகள ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சேர்ந்து இது பண்றது. அப்ப இவங்க டேட்டிங் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பசங்களோட கண்டிப்பா அது ஒரு ஆரோக்கியமான உறவாக இருக்கவே முடியாது. பெற்றோர்களை ஏமாத்தக்கூடிய செயல். இன்னும் சொல்ல போனா எஜுகேஷன்ல படிக்கிற நம்ம பிள்ளைகள் நமக்கு சொன்ன செய்தி, சில கல்லூரிகள்ல, அதாவது பொறியியல் கல்லூரி அந்த மாதிரி எல்லாம் எஜுகேஷன் இருக்குல்ல, அந்த கல்லூரிகள்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்குள்ள நட்பு வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிமெண்ட் போட்டுனா ஒரு 4 இயர்ஸ்க்கு நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அது பேர் ரிலேஷன்ஷிப், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்பெல்லாம் நிறைய வருது. நம்ம நிறைய ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் பண்றதுனால உள்ள இறங்கி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்ல வர்றேன் அடுத்தது. அப்ப பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டியா நம்ம இருந்துக்குவோம். எப்போ அது எந்த எல்லை வரைக்கும் போகும்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீ உனக்கு வீட்டுல பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த 4 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப். இப்ப அந்த காலத்துல இந்த முத்தா அப்படிங்கிற திருமண முறை இருந்தது சொல்லுவாங்க. தேவைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் பிரிஞ்சு போறது. சோ அது மாதிரி அப்புறம் லிவிங் டுகெதர், இது இந்த திரைப்பட கலாச்சாரம் தான் முதல்ல கொண்டு வந்துச்சு. அப்ப இந்த லிவிங் டுகெதர் ஓகே, அது தப்புங்கிற மாதிரி சொல்லி தப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள எல்லாருக்கும் விதைச்சிருச்சு அந்த லிவிங் டுகெதர். இப்ப என்னாச்சுன்னா லிவிங் டுகெதர் பண்ணிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு எடுத்து பேட்டி கண்டுறாங்க. பேட்டி கண்டு ஒரு இளைய தலைமுறைக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக்குறாங்க. இது தப்பு இல்ல. லிவிங் டுகெதர்னா என்ன? கல்யாணமே பண்ணாம வாழ்றது. இது எப்படி ஒரு சரியான வாழ்க்கை? இது கண்டிப்பா ஒரு முறை சாராத வாழ்க்கை. அப்ப இது கடைசியில யாருக்குதான் சிரமமா முடியுதுன்னு சொன்னா பெண்களுக்கு தான். கண்டிப்பா அது நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. போட்டோக்கள், அந்த வீடியோக்கள், அவங்க சேர்ந்து சுத்துனது, மெசேஜஸ், அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில பின்னாடி பெரிய பாதிப்புகளை உண்டாக்குறதுங்கிற செய்திகளை பாக்குறோம். அதே போல திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமாகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரண நிகழ்வுகளா மாறிட்டு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கஷ்டமா இருக்கு.
இப்போ கற்பு அப்படின்னு பார்த்தா பெண்கள் மட்டும்தான் யோசிக்கிறாங்க. கற்புன்றதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கா? கண்டிப்பா ஆணுக்கும் பெண்ணுக்குமே கற்பு இருக்கு. இந்த சமூகம் ஒரு பொது புத்தியில என்னதை பதிவு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு கற்புங்கிறது தேவையில்லை, அவன் ஆம்பளை என்ன வேணாலும் செய்வான், சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கழுவுவான் அப்படின்னு தான் இன்னைக்குமே நினைச்சிட்டு இருக்காங்க. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சரி, சேலைக்குதான் பாதிப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தோதுவா நிறைய பழமொழிகளை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா இஸ்லாம் 1450 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்குமே இந்த கற்பு நெறி பொதுவுங்கிறத சொல்லிச்சு. எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா மோமீனான பெண்கள் எவ்வளவுன்னு முதல்ல ஆண்களை தான் அல்லாஹ் சொல்றான். ஆண்களை மோமீனான ஆண்களை சொல்ல எவ்வளவு மின் அபுசாரிகள், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் என்ன செய்யட்டும், தாழ்த்தி கொள்ளட்டும்னு. அப்பதான் அவர்கள் வெற்றி அடைய முடியும்ன்றான். அதே போல மோமீனான பெண்களுக்கு அடுத்து பின்னாடி சொல்றான். அப்பவே மோமீனான ஆண்களும் பார்வைகளை தாழ்த்தணும், பெண்களும் பார்வைகளை தாழ்த்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி ஃபதுல் இப்னு அப்பாஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு பெண்ணை பாக்குறாங்க. பார்க்கும்போது 2வது தடவை பார்க்கும்போது திருப்பிடுறாங்க, திருப்பிட்டு முதல் பார்வை ஓகே எதேச்சியா பாக்குறது, 2வது பார்வை உனக்குரியது கிடையாதுன்றாங்க. எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. அது ஷைத்தான் உன்னை தூண்டுறது, 2வது பார்வை கிடையாதுன்றாங்க. இன்னைக்கு 18ஆம் நூற்றாண்டுலதான் பாரதி சொன்னா கற்பு நெறி என்பதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இந்த கும்மி பாட்டுல. ஆனா அன்னைக்கு 1450 வருஷத்துக்கு முன்னாடியே கற்பு நெறி 2 பேருக்கு பொதுவுதான். ஏன்னா ஒரு ஆணை வளர்க்கும் பொழுதே அந்த கற்பு நெறிகளை, ஒழுக்க விழுமியங்களை சொல்லி வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. நீ எங்க போனாலும் பெண்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும், பெண்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு பெண்ணையும் உன்னுடைய தாய் மாதிரி பார்க்கணும், உன்னுடைய சகோதரியா பார்க்கணும், உன்னுடைய உறவினரா நீ பாரு அப்படின்னு ஆண் பிள்ளைகளை நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தோம்னா கண்டிப்பா அவங்களும் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு பிள்ளையா கண்டிப்பா வளருவாங்க. அப்படி இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை கிள்ளுக்கிறியா நினைச்சு இன்னைக்கு கல்கத்தால நடந்த சம்பவங்கள்ல இருந்து இங்கேயும் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொன்னா ஒரு நிகழ்ச்சிகள் வரும் பொழுதெல்லாம் நமக்கு பெண் பிள்ளைகளை பெத்த நமக்கு வயிறு பத்தி எரியுது. ஒரு நெருப்ப வயிற்றுல கட்டிட்டு இருக்கிறோமா, இது பிள்ளைகளை வெளியில அனுப்பிட்டு வரக்குள்ள எப்படி சேருவாங்களோ அப்படின்ட்டு நம்ம ஒரு பயத்தோட இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்குள்ள இளம் தலைமுறையினர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கறத நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்றோம், பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அறிவுரையை அவங்க விரும்புறதே இல்ல இல்லையா? இன்னைக்கு அறிவுரை விரும்புறதே இல்ல. யாரு எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணோம், நான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன், என்னுடைய உடல் என்னுடைய உரிமை, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் என்னுடைய விருப்பப்படி நான் எப்படி வேணாலும் வாழலான்றாங்க. அப்படியாப்பட்ட இளைய தலைமுறையினருக்கு உங்களுடைய அறிவுரை என்னன்னா, அந்த அறிவுரையை நாமளும் தேடிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வீட்டுல அதை கோத்ரூ பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா இது 2K கிட்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ எல்லாமே அட்வான்ஸ், எல்லாம் தெரியுது, நம்மளுக்கு முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சுது. சின்ன பிள்ளைகள எங்க அம்மாக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம கண் வழியாதான் உலகத்தை பாக்குறாங்க. இப்போ உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருன்றாங்க. என்னதான் எம்ஃபிலா இருந்தாலும் சரி, PhD டாக்டரா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் முன்னாடி நம்ம ஒண்ணுமே தெரியாத அம்மாதான் இல்லையா? அது ஒண்ணு. ஆனா நாம நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டா இருக்கணும். எப்படி இந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன விஷயங்கள் ட்விட்டருங்கிறாங்க, இன்ஸ்டாண்டா முதல்ல என்னன்னு தெரியாது, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. பேஸ்புக்னாங்க, இன்ஸ்டாண்டாங்க, ட்விட்டர்னாங்க, இப்ப எக்ஸ் வலைதளம்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். சோ பார்த்துட்டு நமக்கும் என்ன தெரியும் அப்படிங்கிறத நாம அவங்க கிட்ட நம்ம முதல்ல நம்மள நிரூபிச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த டீனேஜ் வயசு இருக்கு, இது எதையும் ஏத்துக்கிற வயசு கிடையாது. அவங்களுக்குள்ள இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு முதல்ல வர்றது பிடிவாதம், ஒரு தனிமை. முதல்ல பேரண்ட்ஸை விட்டு விலகி போவாங்க, விலகி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் சாருவாங்க. இது பொதுவான ஒரு நியதி, இதை யாரும் மாற்று. அப்ப நீங்க சின்னதுலயே உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எதனாலும் பேசலாம் என்கிட்ட ஃப்ரீயா. ஒரு கண்ட்ரோல் பண்ணாத ஒரு பேரண்டா இருந்தோம்னு சொன்னா, ஒரு அன்பு மட்டும்தாங்க. எல்லா சைக்காலஜிஸ்டும் அதான் சொல்றாங்க, அன்புனால மட்டும், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், அவ்வளவுதான். அன்பினால் மட்டும்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். அன்பு இல்லைன்னு வைங்களேன், இந்த ஒரு பெரிய தென்னந்தோப்புக்குள்ள ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் வளைஞ்சு வளரும் பார்த்திருக்கீங்களா? ஏன் சூரிய வெளிச்சத்தை நோக்கி வளருது. அதே மாதிரிதான் இந்த பிள்ளைகளை அன்பு நோக்கி, எங்க அன்பு கிடைக்குதோ அதை நோக்கி போயிடுவாங்க. சோ அவங்க எதை தேடுறாங்களோ அதை வீட்டுக்குள்ள கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்டுடைய கடமை. சோ நம்ம சொல்றது ஈஸியா இருக்கும், ஆனா பேரண்ட் டீனேஜ் அதை கடந்து வர்றதுக்குள்ள அல்லாஹ் தான் இருக்கு.
இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப கொல்கத்தாவுடைய இது பல்வேறு பாலியல் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு, பெண்கள் தான் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. இப்ப அரசு பாத்தீங்க அப்படின்னா சட்டங்கள் கடுமையா போடுது இல்லையா? அப்ப அந்த சட்டங்கள் கடுமையா இருந்தாலும் வந்து அந்த தவறுகள் வந்து குறைவதா இல்ல. அப்ப சட்டத்தால மட்டுமே ஒரு மனிதனை திருத்த முடியுமா? சட்டம் இருக்குதுன்னா ஓட்டை இருக்குதுங்களங்க. அந்த ஓட்டைகளை அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் எதுவுமே இல்ல. அப்புறம் இந்த சட்டத்தை காக்கக்கூடிய விஷயத்துல வேலையே பயிரமேற நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நிறைய ஓட்டைகள். அப்ப அதெல்லாம் இருக்கும்போது இந்த சட்டத்தால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மகாத்மா காந்தி சொன்னார் இல்லையா, உமருடைய ஆட்சி இங்க வேணும், இஸ்லாமிய சட்டங்கள் வேணும், கடுமையாக்கப்பட்ட சட்டங்கள் வேணும். ஒரு நிகழ்வு நடந்துட்டு அந்த கமெண்ட் கீழே பாருங்க, இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரணுங்க, ஏன்னா அவங்கள வந்து நிக்க வச்சு சுடணும் அப்படின்னு பேசுறாங்க எல்லா மக்களும். அப்ப மக்களுமே அதை விரும்புறாங்க. இன்னைக்கு துபாயில அந்த மாதிரி நாடுகள்ல நீங்க போதை பொருளை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நிரூபணமானா அடுத்த நிமிஷமே நீங்க இருக்க மாட்டீங்க உயிரோட. எல்லா விஷயங்களும் அப்படிதான். அப்ப இந்த சட்டங்கள் என்னைக்கு கடுமையாக்கப்படுகிறதோ, இப்ப வந்து ஒருத்தன் வந்து பாலியல் வன்முறை பண்றான்னா என்ன பண்றீங்க, அடுத்தது ஜாமீன்ல வெளியே வர்றான். அப்ப ஒண்ணுமே அவன் செய்யலன்ட்டு பிறகு அவன் வேற பொய் சாட்சிகள் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நிரூபணம் ஆறான். அப்ப எப்படியும் நம்ம வெளியே வந்துருவோம். நாளடைவுல மக்களுடைய இது என்ன, மறதிங்கிற நோய், மறந்துடுவாங்க. சோ அவன் ஒரு வாழ்க்கைய ஒண்ணு ஆரம்பிச்சிருவான். இதுதான். அதனால சட்டங்கள் வந்து கடுமையான சட்டங்களா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கப்படணும். அதை விட முக்கியமா அது வளரும் பொழுதே அவங்களுக்கு நல்ல விழுமியங்களை ஊட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒரு சூழ்நிலை இருக்கணும். இப்படிதான் அப்படிங்கறத, அதுக்கு இந்த சுற்றுப்புற சூழல் பெரிய காரணம். அவங்களுடைய சமூக ஊடகங்களா இருக்கட்டும், திரைப்படங்களா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும். அவங்க இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள போனோம்னா அவங்களுக்கு சும்மா தேவையில்லாம அன்வான்டா நிறைய விஷயங்கள் வருது, அவங்க பார்வையில அது படுது. அப்ப அந்த டீனேஜ் வந்து டக்குன்னு என்ன செய்யுது, நமக்கு தெரியாமலேயே அதுக்குள்ள போகுது, பாதிக்கப்படுது. சோ அது வந்து என்ன செய்யுது, மைண்ட வந்து கரெக்ட் பண்ணுது. கண்டிப்பா கரெக்ட் பண்ணும் பொழுது எதுவுமே செய்ய முடியாது. சோ அதுல பேரண்ட் ரொம்ப அவேர்னஸ். ஒழுக்க சீர்கேடுகள் அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம மதுவை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறோம், போதையை எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைய இளம் தலைமுறை வந்து இந்த சோசியல் மீடியாக்குள்ள போய் ரொம்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுலயும் வந்து ஒரு கட்டுப்பாடை வந்து அரசு நிர்ணயிக்கணுங்கிறது. அரசு, ஆமா, அது அரசாங்கம் மூலமாவே நிர்ணயிச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அல்லது இந்த டெக்னாலஜி சைட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய போன்ல உள்ள இந்த டெக்னாலஜி இன்னென்ன மாதிரி சைட்டுக்குள்ள எல்லாம் அவங்க போக முடியாத மாதிரி ஒரு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா பேரண்ட்டுக்கு அதை பத்தி தெரிய மாட்டேங்குது, நிறைய அவேர்னஸ் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவருடைய உடல் ஆரோக்கியம், கண், அந்த ஸ்கிரீன் டைம் சொல்றோம் இல்லையா, அந்த சிண்ட்ரோம், அந்த ஸ்கிரீன் சிண்ட்ரோம் சொல்றாங்கல்ல, அந்த கண் பாதிக்கப்படுறது நடக்குது. அப்புறம் மைண்ட் பாதிப்பாகுது நிறைய. பேரண்டிங் கைட் ஆப்னு ஒண்ணு, அது ஆமா, பசங்க பாக்காத மாதிரி அந்த மாதிரி இது ஃபாரின் கண்ட்ரீஸ் பண்றாங்க. இங்கதான் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் இங்க அறிமுகப்படுத்திடுவாங்க. அப்புறம் நல்ல விஷயங்களை இங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதுதான். இப்ப இறைவன் வந்து ஒரு எல்லா மதங்களுமே வந்து நல்ல விஷயங்களை தான் போதிக்குது இல்லையா, நல்ல மத விஷயங்களை தான் போதிக்குது. எந்த மதமும் வந்து தவறான பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல இல்லையா. அப்ப இறைவன் வந்து ஒரு வரைமுறையை இது பண்ணியிருக்கிறார். அப்ப சட்டங்களால மனிதர்களை வந்து திருத்த முடியாது. என்னதான் சட்டங்கள் கடுமையா இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறத நீங்க வந்து நிறைய விஷயங்கள் மூலமா நம்ம சொல்றீங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு என்ன விதமான ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்தணும்? ஏன்னா இப்ப குழந்தைகள் வந்து கண்காணிப்புல இருக்கும் போது ஒரு தவறுகள் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க, கண்காணிப்பு இல்லைங்கும் போது அந்த தவறுகள் போயிடுது. அப்ப நீங்க அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? எல்லா இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மள பாத்துக்கிட்டு இருப்பான். எக்ஸான், நான் அவனை பார்க்காட்டாலும் அவன் என்ன செய்யறான், பாத்துட்டு இருக்கிறான். ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாராம், ஒரு குருகுலத்துல ஆசிரியர் சொன்னாராம், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆப்பில வந்து யாரும் பார்க்காத ஒரு இடத்துல போய் கட் பண்ணிட்டு வான்ட்டு. அப்ப எல்லா பசங்களும் போய் கட் பண்ணிட்டு வர்றாங்க, யாரும் பார்க்காத இடத்துல போய். ஒரு பையன் மட்டும் கட் பண்ணாம வர்றான். என்னப்பா நீ மட்டும் கட் பண்ணலன்னா, யாரும் பார்க்காத இடம்னு ஒண்ணு இல்லை, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் பாத்துட்டு இருக்கான், கடவுள் பாத்துட்டு இருக்காரு. சோ இந்த உணர்வு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே வரணும். அவங்க வந்து தொழுறாங்கன்னா பேரண்டுடைய இதுக்கு தொழக்கூடாது, நமக்கு பயப்படக்கூடாது, அல்லாவுக்கு பயப்படணும். அதுதான் நம்ம எப்பவுமே சொல்றது. பிள்ளைகளுடைய மனசுல அவங்களா விரும்பி அந்த விஷயத்த செய்யணும். இறைவன் ஒத்த இருக்கிறான், என்னை கண்காணிச்சுட்டு இருக்கிறான், அது இது என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கு, அதுல நல்லது செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போவேன், கெட்டது செஞ்சா அந்த நரகம்னு ஒண்ணு இருக்கு, தண்டனை இருக்கு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா அவங்க உள்ளத்துக்குள்ள வந்துடணும். வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துடும். எதை செய்யும் போதுமே செய்ய போகும்போது
மாஷல்லா யூசுப் நபியுடைய வாழ்க்கையில பாக்குறோம்ல, அல்லாவுக்கு நான் பயப்படுறேன். அப்படி பயப்படக்கூடிய மனிதர்கள் தான் அரிசில 7 பேருடைய நிழல்ல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த இறைவனுக்கான அச்சம், அந்த தக்குவா, இறையச்சம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம அவருடைய உள்ளத்துல ஊட்டிக்கிட்டே இருந்தோம்னா தவறுகள் செய்யறது பெரும்பான்மையா நம்ம பிள்ளைகள் குறைச்சிடுவாங்க. ஏன்னா அது சின்ன 5 வயசுக்குள்ள எல்லாமே நடந்துடணும். 5 வயசுக்குள்ள இருந்தா அதுக்கப்புறம் பசுமரத்தாணி மாதிரி மனசுல பதிஞ்சிடும். சோ அவங்க வளர்ந்த பிறகு கூட அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்துட்டாலே போதும். டீனேஜ்லயுமே அவங்களா விரும்பிதான் எல்லா விஷயத்தையும் செய்யணும். அது அவங்களுக்குள்ள போகணும். போறது ஒரு கமாண்டா நம்ம சொல்லக்கூடாது. அங்க கூட அவர்களுக்கு எடுத்து சொல்ற விதத்துல இருந்து ஒண்ணு இருக்கு. சோ அழகான முறையில அதை எடுத்து சொல்லும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகளை சுபுக்கு எழுப்பும் போது கூட எந்திரி எந்திரி நீங்க அடிச்சாலும் கூட எழும்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஷைத்தான் அவங்க காதுல போயிட்டு இருக்கான், எந்திரிங்க எந்திரிச்சுவாங்க. சோ அத ஒரு அழகான முறையில நம்ம சொல்லும் பொழுது உடனே அந்த பயம் வரும், நம்ம இதுக்காக இடம் கொடுத்துட்டு இருக்கோம், எந்திரிச்சிடலாம் உடனே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு இது பெற்றோர்களா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு சைக்காலஜிஸ்டும் சொல்றான், நீ லேட்டா வந்தன்னா ஏன் லேட்டா வந்தான்னு கேள்வி கேட்காத, நாளைக்கு நேரத்தோட வா அப்படின்னு நீங்க பிள்ளைகிட்ட பேசுங்க. நீங்க கெமிஸ்ட்ரியில ஏன் மார்க் பாசிட்டிவ், கெமிஸ்ட்ரியில நீ ஏன் குறைய மார்க் எடுத்தா திட்டாத, நீங்க அப்படி திட்டாதீங்க. ஏன்பா நான் ஏதாவது டியூஷன் வைக்கலாமா, என்ன நான் அடுத்த முறை நம்ம பார்த்து கொஞ்சம் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க தோல் மேல கை போட்டு பேசுங்க பிள்ளைகிட்ட. அதுக்காக வேண்டியாவது அடுத்த முறை என்ன செய்வாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணணும், அப்பாவுக்காக வேண்டி படிக்கணும், அம்மாவுக்காக வேண்டி படிக்கணும் அப்படின்னு நினைப்பான். சோ எல்லாமே ஆள் மனசுக்குள்ள பூத்திடணும். பூத்தக்கூடிய முறையே பேரண்ட் படிக்கணும். அதான் மெயின். ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களுக்கு மனம் திறந்து நீங்க பதில் சொன்னீங்க. இப்ப இது ஜமாத்தே இஸ்லாமியின் மகளிர் அணி எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பரப்புரையாக இருந்தாலும், இது நம்ம தனி மனிதரால, தனி ஒரு இயக்கத்தினால நம்ம இந்த செய்திகள் முழுமையாக நம்ம கொண்டு போய் சேர முடியாது. உங்களை மாதிரியான மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆளுமைகள் ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்கிறீங்க, பல்வேறு வகுப்புகள் போதனை வகுப்புகள் எல்லாமே நடத்திட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த போதனை வகுப்புகள் மூலமாகவும் இந்த ஒழுக்கம் தான் நம்மளுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். இறைவன் உங்களுக்கு உங்களுடைய பணிகளை சிறந்து செய்வதற்கும் நிறைய மக்களை இதன் மூலமாக சீர்திருத்துவதற்கும் வல்ல இறைவன் கிருபை செய்யட்டும். இந்த ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழ்நாடு மகளிர் அணி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இந்த பணியில நான் அவங்கள பார்த்து ரொம்ப பொறாமப்படுவேன். எவ்வளவு பெரிய பணிகள்லாம் செய்யறாங்க, நம்மளும் இணைஞ்சு பண்ண முடியலன்னு. சோ இதுல ஒரு பார்ட், ஒரு சின்ன ஒரு பகுதியா நான் இணைஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம், நான் என்னுடைய சுதந்திரம், மை பாடி மை ஃப்ரீடம் சொல்றது, இன்னொன்னு மை ரிலிஜியன் மை ரைட்ஸ். அது எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். குறிப்பா பெண் பிள்ளைகள் ஹிஜாபுடைய விஷயத்துல இது எனது உரிமை. ஆமா, அது அவ்வளவுதான். இது எப்படி ஆடைகளை குறைக்கிறது உரிமைன்னு சொல்றீங்களோ, ஆடைகளை அதிகமா போடுறது என்னுடைய உரிமை, அவ்வளவுதான். அதுல யாரும் தலையிட முடியாது. அதுக்காக போராடணும் நம்ம இறுதி வரையிலும். ஏன்னா அதுதான் கண்டிப்பா ஒரு மரியாதையை நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பொதுவெளியில, அதுதான் பழமொழியே இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதி. கண்டிப்பா ஆடையின் மூலமா ஆடையுடைய அளவு அதிகரிக்க மனிதனுடைய கம்மியா அதிகரிக்குது. அதனாலதான் ஆடையர் பதவியில இருக்கிறோம். அதுதான் சொல்ல வந்தது, ஆடைகளை அதிகப்படுத்துறாங்க. ஏன் அதிகப்படுத்தணும்? அந்த ஆரம்பத்துல போட்ட ஆடைகளோட ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அப்ப இந்த கண்ணியம் அதிகரிக்குது. இப்ப நாம இந்த ஆடையோட போனா கூட யாரும் கிண்டல் பண்றது இல்ல, பாயமான் நமக்கு இடம் தான் கொடுக்குறாங்க, மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் தான் நடத்துறாங்க. அதனால இத நம்ம பிள்ளைகிட்ட ஆழமா பதிக்கணும். அது நீங்க உங்களை மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்கவர்கள், மக்கள் கிட்ட உங்களோட பேச்சு இன்னமும் நிறைய ஈடுபடும். நீங்க உங்களுடைய வகுப்பு எடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இதை நீங்களும் கொண்டு போய் சேர்த்துருங்க, நாங்களும் சேர்க்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி பணிகள்ல நம்ம ஒன்று சேர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பா. ஒழுக்கம் என்பது வெறும் ஆடை குறைப்புனால மட்டும் இல்லை, பல்வேறு ஒழுக்கங்கள் சார்ந்தது எல்லாமே இருக்கு. நம்மளுடைய நடை, உடை, பேச்சு, பாவனைகள், நம்முடைய பொருளீட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், மனிதர்களிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறை, எல்லாவற்றிலுமே இந்த ஒழுக்கம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு உன்னத பொறுப்பு மக்களாகிய நம் அனைவர் மீதும் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து கொள்கிறோம். நாமும் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய தலைமுறையினையும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒழுக்கமிக்க ஒழுக்க சீலர்களாக உருவாக்குவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.